எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் 75வது குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிற தலைப்பு உண்மையான விடுதலை, ட்ரூ டெலிவரன்ஸ் என்கிற தலைப்பில் தேவன் நமக்கு சில சத்தியங்களை நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன் என்பதே. சோதனைக்கு உட்படாமல் நாம் நம்மை காத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, அதுதான் உண்மையான விடுதலையை பெற்று அனுபவிப்பதற்கு உங்களையும் என்னையும் நடத்துகிறது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. சோதனைக்குள்ள நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதான். ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறார். உபவாசம் பண்ணி முடித்த பின்பதாக அவர் வருகிற வேளையில் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வேதம் அருமையாக சொல்லுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் தொடக்கத்துல, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, சோதனைக்காரன் 3 விதமான சோதனைகளை ஆண்டவருக்கு முன்பதாக காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. நீ தேவனுடைய குமாரன் தானே, இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றும். அவங்களுடைய சென்சுவல் ஆர்கன்ஸை அவன் இன்ஸ்டிகேட் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது, தூண்டுகிறதை பார்க்க முடிகிறது. கண்களின் இச்சை. 2வது, உயர கொண்டு சென்று உபரிகையின் மேலே அவரை நிறுத்தி தாளக்குதியும் தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்கிற 2வது சோதனை. மாமிசத்துல தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உந்தி தள்ளக்கூடிய ஒரு சோதனையை காண்பிக்கிறது. 3வது, மலையின் உயரமான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமா என்னை வணங்குவீரியானா இவைகளை உமக்கு தருவேன் என்று சொல்லி ஜீவனத்தின் பெருமையை காண்பிக்கிறது. சோதனைக்காரன் 3 விதமான சோதனைகளை கொண்டு வருவதை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. 1 கண்களின் நிச்ச, 2வது மாமிசத்தின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை. சோதனைக்குள்ள மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு காக்கப்படுவதற்கு, தீமை நின்று விலகி ரட்சிக்கப்படுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அதில் ஒரு பரிபூர்ண விடுதலையை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இந்த விடுதலையைத்தான் ஆண்டவர் இயேசு ரொம்ப அருமையாக மனுக்குலத்திற்கு அவர் பெற்று தருகிறார். இந்த 3 காரியத்திலிருந்து, சோதனைக்காரன் கொண்டு வரக்கூடிய இந்த 3 சோதனைகளிலிருந்து ஆண்டவர் இயேசு மனுக்குலத்துக்கு ஜெயத்தை பெற்று தருகிறத வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. அதை உணர்த்து வண்ணமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாமிச விருத்த சேதனை இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆண்டவர் இயேசு மனுக்குலத்திற்கு உண்மையான விடுதலையை சிலுவையில பெற்று தருகிறார். அல்லேலூயா. சோதனைகளிலிருந்து காக்கப்பட்டு அவைகளிலிருந்து விலகி வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழுவோமையான உண்மையான விடுதலை பெற்று அனுபவிக்க முடியும். அந்த விடுதலையைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையின் மீது உங்களுக்காக எனக்காக பெற்று தருகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சிலுவையின் ஆதாரம் ஆண்டவர் இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்திய தேசத்துல முன்னோர்கள் தங்களை தாங்களே அர்ப்பணித்து போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த குடியரசு தினம் என்பது. அதன் மூலமாக இன்றைக்கு சுதந்திரத்தின் சுவாச காற்றை முழுவதுமாக நீங்கள் நானும் சுவாசிக்கிறோம். பரிபூர்ண விடுதலையின் சுவாச காற்றை சுவாசிக்க நீங்களும் நானும் விரும்புவோமையானா, ஆண்டவர் இயேசு சிலுவையில உங்களுக்காக எனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை முழுமையாக நம்பும் பொழுது இந்த நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்று அனுபவிக்க முடியும். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் எங்கள் சபையும் இந்த பூரண விடுதலையை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? கண்களும். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலை பொழுதுல உங்களுடைய சமூகத்துல வரும்படியாய் கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே, உடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து
ஆண்டவரை சோதனைக்குள்ள மாற்றிக்கொள்ளக்கூடாதபடிக்கு சோதனைக்காரன் கொண்டு வருகிற சோதனைகளின் மீது ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பங்கள், சபையின் பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் அப்பா அற்புதமாக உம்முடைய மெய்யான உண்மையான விடுதலை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.